இங்க சக்தியுமே பொன்னியை பார்க்கறதுக்காக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்க அன்பு கண்மணி வீட்டுக்கு வராங்க. அப்ப கரெக்டா பொன்னி மேலதான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா செக் பண்ணி பார்க்க போறாங்க. ஆனா மேல பொன்னி இல்ல. அதுக்கு பதிலா அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சக்திக்காக தான் எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க சக்தி, நான் உங்க வீட்டுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சனோ அதை செஞ்சுட்டேன். அது மட்டும் இல்லாம என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு எனக்கு அன்பு கண்மணி தான் உதவி பண்ணாங்க. எப்படியோ அவங்களோட உதவியால இப்ப என் மேல எந்த தப்பு இல்லைன்னு நான் நிரூபிச்சிட்டேன். அதே மாதிரி உங்க வீட்டுல சொன்னபடி நான் வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும். அதனால தயவு செஞ்சு சக்தி என்ன தேடாதீங்க. அது மட்டும் இல்லாம அன்பு கண்மணிக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி நான் எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவங்க தான் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்க. ஏதோ இங்க வந்ததுல என்னால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு பொன்னியுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரம் சக்திக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருமே அப்படியே விழி பிதுங்கி போய் நின்றுகிட்டு இருக்காரு. இங்க அன்பு கண்மணி கவலைப்படாதீங்க, அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களோட சொந்த ஊருக்கு தான் போயிருப்பாங்க. நீங்க அங்க போனா அவங்களை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சக்திட்டு சொல்றாங்க. ஆனா அதே நேரம் சக்தியுமே அந்த விஷயத்தை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா அங்க பொன்னி தன்னை விட்டு பிரிஞ்சு போனதை நினைச்சு அவங்களால தாங்கவே முடியல. ஏன்னா இந்த மாதிரி பொன்னி தனக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க. தான் மேல அன்பு வச்சப்பலாம் அதை நம்ம புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். ஆனா இப்போ நாம அன்பு வச்சாலும் இப்ப அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சக்தி பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாரு. அப்ப அன்புமே கவலைப்படாதீங்க சக்தி, எல்லாமே நல்லதே நடக்கும். நீங்க பொன்னியை தேடி அவங்க சொந்த ஊருக்கு போங்க. அங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க பொன்னியை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இது கேட்டவனுங்க சக்தியுமே வேற எதை பத்தியுமே யோசிக்காம அவங்களுமே அந்த பொன்னியோட சொந்த ஊருக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. ஆனா அங்க கிளம்பும் போது கரெக்டா சண்முகம் கால் பண்ணி இந்த மாதிரி சக்தி என்னாச்சு, பொன்னி எல்லாமே ஓகேவா, பொன்னி உங்க கூட வரேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சண்முகம் கேட்கிறாரு. ஆனா அதுக்கு சக்தியுமே பொன்னி ஒரு முடிவோட இருக்கானா, அவ எப்பவுமே என் கூட வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்க போல இருக்கு. இங்க அன்பு கண்மணி வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி நான் பொன்னியை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரலாம் ட்ரை பண்றதுக்குள்ள அவ ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு மறுபடியும் அங்க இருந்து எங்கேயோ போயிட்டா. இப்ப நான் அவளை தேடி அவ சொந்த ஊருக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சண்முகத்திட்ட சக்தி சொல்றாரு. இது கேட்டோன்னே இந்த பக்கம் சண்முகமும் நீ நேரா பொன்னியோட ஊருக்கு போ, அதே நேரம் நானும் அங்க வரேன், நானும் வரேன், பவானி வரட்டு, நம்ம எல்லாரும் சேர்ந்து பொன்னி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறோம், அதான் நம்ம வேலை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களும் ஒரு முடிவோட இருக்காங்க. அதுக்கேற்றவொன்னே இந்த பக்கம் சக்தியுமே டேரக்டா இங்க பொன்னியோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க பொன்னியோட வீடுமே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா பூட்டு இல்ல. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து பொன்னி எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பொன்னி வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு அக்காவுமே என்ன தம்பி நீ வந்துட்டியா, நான் பொன்னி நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்தவொடனே கேட்டேன் எங்க மாப்பிள்ளைய காணோம், அவரு வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல அவங்க லேட் ஆகி வருவாங்கன்னு சொன்னா நீ காலையிலே வந்துட்டே, பரவாயில்ல சரி சரி, பொன்னி வந்து காட்டுக்கு போயிருக்காப்பா, பம்பு செட்டுக்கு போயிருக்கா, வந்துருவா, நீ வெயிட் பண்ணு, வீட்டுல வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொன்னி வீட்டுல வெயிட் பண்ண சொல்றாங்க சக்தியுமே. அப்பதான் சக்திக்கும் புரியுது, அப்பா பொன்னி எப்படி இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கா, அப்ப கண்டிப்பா இங்க வச்சு அவளை கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல பொன்னியுமே இந்த பக்கம் டேரக்டா அங்க காட்டுக்கு போய் குளிச்சுட்டு இங்க ரிலாக்ஸ்ட் ஆயிட்டு அவங்களுமே சமைக்கிறதுக்கான விறகெல்லாம் எடுத்துட்டு டேரக்டா அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப கரெக்டா எங்க வீட்டுக்குள்ள சக்தி இருக்கிறத பார்த்த உடனே இங்க பொன்னிக்கு பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்குது. அவங்களும் டென்ஷனோட நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, நான் என்ன சொல்லி வச்சுட்டு வந்தேன், நீங்க இங்க வரக்கூடாது, என்ன தேடாதீங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்லி தானே சொன்னேன், அப்புறம் எதுக்காக மறுபடியும் உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறதுக்காக நீங்க இங்க வந்து என்ன கன்வின்ஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பொன்னியுமே சக்தி கிட்ட கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல சக்தி இருந்துகிட்டு இங்க பாருங்க பொன்னி, நான் வந்து உங்களை ஒண்ணு இங்க இருந்து கூட்டிட்டு போகலாம் வரல, நான் இதே இடத்துல உங்க கூட இருக்கலாம்னு வந்திருக்கேன். நீங்க இனிமேல் என்ன நம்பி என் கூட வரலாம் தேவையில்ல, ஆனா என்னை எப்படியாவது வச்சு உங்க கூட வச்சு காப்பாத்துறீங்க அப்படின்ற மாதிரி இங்க சக்தி சொல்றாங்க. இது கேட்டோம் பொன்னிக்கு தூக்கி வாரி போடுது. இதே நடா புதுசா இருக்கு, சக்தி என்னமோ இங்கே இருக்கான்றாரு, அப்ப அந்த வீட்டுக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சக்தியுமே தெளிவுபடுத்துறாரு. இங்க பாருங்க பொன்னி, நான் இனிமேல் உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போக விரும்பல, நான் இங்க இருக்கதான் விரும்புறேன், நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க நான் இருப்பேன், அவ்வளவுதான். நீங்க என்ன மதிச்சாலும் சரி மதிக்கலனாலும் சரி, எனக்கு ஒருவேளை சோறு போட்டாலும் போடலனாலும் சரி, ஆனா நான் இதே வீட்டுல தான் இருப்பேன், நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சக்தியுமே பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இங்க பொன்னியுமே என்ன பண்றதுனே தெரியாம அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ அவங்களுக்கு மட்டும் தான் சமைக்கலாம்னு சொல்லி யோசிச்சாங்க. பட் ஆனால் சக்தி இருக்கிறத பார்த்துட்டு சரி எதுக்காக அவருக்கும் சேர்த்து சமைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சேர்த்து சமைக்கிறாங்க. சமைச்சது மட்டும் இல்லாம அந்த சாப்பாடையும் எடுத்து இந்த பக்கம் வந்து பொன்னி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சக்தி மட்டும் தூரமா உட்காந்துருது. இந்த பக்கம் பொன்னி சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சொல்லப்போனா அப்போ பொன்னியுமே இங்க சக்தி வந்து பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு சாப்பாடு இன்னும் இருக்கு, இன்னும் ஒரு ஆளுக்கு சாப்பிடலாம், என்ன போய் எடுத்து போட்டு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சக்தி கிட்ட சொல்றாங்க. இது கிட்டோன சக்தியுமே ஓகே ஓகே எனக்கு தெரியும் பொன்னி, நீ எப்பவுமே என்ன பட்னியை விட மாட்டேன்ட்டு, இரு நானும் சாப்பாடு போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு தட்டு எடுத்துட்டு போயிட்டு வேக வேகமா சாப்பாடுலாம் போட்டு எடுத்துட்டு வந்து இங்க பொண்ணு கிட்ட உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க 2 பேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பொண்ணுமே இந்த பக்கம் சக்தியை பார்த்து உட்காரக்கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் ரைட் சைடு பார்த்து திரும்பி உட்காராங்க. ஆனா சக்தியும் மறுபடியும் தட்டை எடுத்துட்டு போயிட்டு பொண்ணுக்கு ஆப்போசிட்டாவே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயம் பழக ஆரம்பிக்குது. ஆனா இன்னொரு சைடு பவானியும் சண்முகமும் சேர்ந்து எப்படியாவது பொண்ணையும் சக்தி கன்வின்ஸ் பண்ணணும், அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற முடிவோட அவங்களும் இங்க வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே கதவை திறந்து உள்ள வராங்க. பார்த்தா இந்த பக்கம் பொன்னியும் சக்தி ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பவானிக்கு சிரிப்பு வந்துருது. என்னடா இது, இதான் உங்க சண்டையாடா, நீங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, கடைசியில் பார்த்தா சண்டை போறேன்னு சொல்லி ஊருக்கே சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பொண்ணுமே இங்க பவானியை பார்த்தோன்னே அக்கா வாங்கக்கா சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பவானியுமே இல்ல பொண்ணி இனிமேல் தான் சாப்பிடணும், உன் சமையல் சாப்பிடாம என்னால சாப்பிடாம இருக்க முடியல, சொல்லப்போனா நீ தான் எனக்கு சமைச்சு தரணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணு கிட்ட கேட்க
கேட்குறாங்க. அப்போ பொண்ணுமே வந்திருக்க சண்முகம், இன்னொரு பக்கம் பவானி எல்லாருக்குமே ஒண்ணா சேர்த்து சமைச்சு எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சக்திக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும்னா கண்டிப்பா என் கூட பொண்ணு இருந்துதாகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி இங்க பொண்ணுக்காகவே அந்த ஊர்ல தங்குறதுக்கு தயாராயிட்டாரு.